நான் சொன்ன மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனை அப்படின்றது இந்த சமூகத்துக்கான பிரச்சனை, இந்த காலகட்டத்துக்கான பிரச்சனை இல்லை. மன்னர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்மளால் திருந்தி வாழ போகிறோமா, இல்லை இது வந்து நடக்காத ஒரு சமூகம் இருக்க போதான்னு கேட்டால் டெஃபினெட்லி இல்லை. அப்போது ஆண் பெண் சமூகம் இந்த இரு பாலினத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து காலங்காலமாக இருக்கிறது. ஸோ இது மக்கள் மனநிலைமையை இந்த கம்யூனிட்டியை சேஞ்ச் போகும்போது தான் மாற்ற முடியும். இது அரசாங்கத்தோட பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை, இது நம்ம சமூகத்தோட பிரச்சனை. அப்போது ஒரு பெண் பிள்ளையை பாதுகாப்பாக வளரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆண் பிள்ளையை நீ வந்து கரெக்டாக இருன்னு சொல்லி வளர்க்குறதுக்கே நம்ம வந்து சமூகம் இன்னும் தயாராக இல்லை, இன்னுமே போராடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து ஒவ்வொரு பையனை பெற்ற அம்மாவும் இல்லை என் குழந்தைய நான் சரியாக வளர்க்கணும் அப்படின்ற விழிப்போடு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பெண்ணை நீ சரியாக இரு, சரியாக உடை அணிவி, நீ வந்து டைமுக்கு வீட்டுக்கு வா, நீ இப்படி இருன்னு சொல்லிட்டு இருந்த சமூகம் இப்போ தான் இல்லை இது ஆண்களோட பிரச்சனையும் தான் அப்படின்னு ஆண்களை நோக்கியும் வந்து கையை வந்து நகர்த்திருக்கு. இப்போ தான் இன்னும் அது ஆக்ஷன் பிளானில் கூட இறங்கலை. அப்படின்றப்போ இது திமுக அரசுடைய தவறு கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். அண்மையில் நம்ம சட்டசபையில் வந்து பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக வந்து கேசஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், எவ்வளோ இயர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, பெனால்ட்டி எவ்வளோ தூரம் மாறி இருக்குது, சட்டத்தை கொஞ்சம் கடுமை பண்ணியிருக்கோம் மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு அரசாக இதை செஞ்சுருக்கோம். மூணாவது, இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி கேட்டிங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரே வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து மக்கள் ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். எல்லா ஊர்கள்லையும் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அப்படின்றது உண்மையான புகார்கள் இல்லை. 50க்கு 50% போலியான புகார்களும் வருது. காரணம், அந்த ஆசிரியர் வந்து பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார், இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்த வேறு ஏதாவது சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார். அவரை அந்த அரசு பள்ளியிலேருந்து வெளியில் துரத்தணும் அப்படின்றதுக்காக சில இடத்துல ஃபேக்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.